நம்ம முதலமைச்சருக்கு அரசின் தனி தீர்மானம் மாண்புமிகு பள்ளி கல்வி தமிழ் உட்கார் முடிக்கட்டும். அரசின் தனி தீர்மானம் மாண்புமிகு பள்ளி கல்வி தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இங்க இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட எங்க ஆசிரியர்கள் ஒவ்வொருவரும் நெடுநாட்களாக வைத்த அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் இந்த தனி தீர்மானத்தை நாங்க கொண்டு வரோம். அரசினர் தனி தீர்மானம். ஆசிரியர் பணி என்பது வெறும் அறிவை போதிக்கும் தொழில் மட்டுமல்ல, அது மனித வளத்தை உருவாக்கி சமூகத்தின் எதிர்காலத்தை செதுக்கும் ஒரு உயரிய பொறுப்பாகும். மேலும் பாடத்திட்டங்களை மாணவர்களின் வயது மற்றும் புரிந்து கொள்ளும் திறனுக்கு ஏற்ப எளிமையாக கற்பித்தல், அவர்களின் கற்றல் குறைபாடுகளை கண்டறிந்து நிவர்த்தி செய்தல், அறிவோடு சேர்த்து நற்பண்புகள், சமூக பொறுப்பு, ஒழுக்கம் மற்றும் தன்னம்பிக்கையை மாணவர்களிடம் வளர்த்தல், ஒவ்வொரு மாணவரிடமும் உள்ள தனித்துவமான திறமைகளான விளையாட்டு, பேச்சு, எழுத்து, அறிவியல் ஆர்வம் ஆகியவற்றை கண்டறிந்து ஊக்கப்படுத்துதல் ஆகியவை ஆசிரியர்களின் தலையாய பணியாக உள்ளது. தேசிய ஆசிரியர் கல்வி குழுமத்தின் NCTE 23/8/2010 நாளில் தேதியிட்ட அறிவிக்கையில் இடைநிலை ஆசிரியர் மற்றும் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் நியமனம் செய்யப்படுவதற்குரிய ஒரு தகுதியாக ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் தேர்ச்சி பெறுவது கட்டாயமாக்கப்பட்டது. ஆசிரியர்கள் பல ஆண்டுகளாக, குறிப்பாக 15 முதல் 20 ஆண்டுகளுக்கு மேலாக எந்தவித இடையூறுமின்றி தங்களுடைய பணியை சிறப்பாக ஆற்றி வரும் நிலையில் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ள நிலையில் பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என்று 1/9/2025 நாளிட்ட உரிமையில் மேல்முறையீட்டு சிவில் அப்பீல் எண் 1405/2025, 1385/2025 மற்றும் 1386/2025 மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தால் ஆணையிடப்பட்டுள்ளது. மேற்கண்ட உத்தரவினால் தமிழ்நாட்டில் சுமார் 3,28,701 அரசு பள்ளி ஆசிரியர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றால்தான் பதவி உயர்வினை பெற இயலும். மேலும் தேர்ச்சி பெறவில்லை எனில் பணியிழப்புக்கும் ஆளாக நேரிடும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். மேலும் சீராய்வு மனுவின் மீதான 29/5/2026 நாளிட்ட தீர்ப்பில் பணியில் உள்ள ஆசிரியர்கள் 31/8/2028க்குள் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தால் ஆணையிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் 15 முதல் 20 ஆண்டுகள் வரை தடையின்றி பணியாற்றி ஓய்வு பெறும் வயதை நெருங்கிக் கொண்டிருக்கும் ஆசிரியர்களை தகுதி தேர்வு எழுத வற்புறுத்துவது அவர்களின் வாழ்வாதார உரிமையை பாதிக்கும் செயலாகும். எனவே இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு, நீண்டகால சேவை, வாழ்வாதாரம் மற்றும் நலன் ஆகியவற்றை பாதுகாக்கும் நோக்கில் இம்மாமன்றத்தில் பின்வரும் தீர்மானம் முன்மொழியப்படுகின்றது. 1. தமிழ்நாடு பள்ளிகளில் 23/8/2010 முன்பாக அன்றைய நடைமுறையில் இருந்த விதிமுறைகள் மற்றும் தகுதிகளின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு அவர்களின் நீண்டகால பணி அனுபவம் மற்றும் பணி பாதுகாப்பை கருத்தில் கொண்டு ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டில் இருந்து முழுமையான மற்றும் நிரந்தர விலக்கு அளிப்பதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. 2. இதற்கேற்ப இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 பிரிவு 23 உரிய சட்ட திருத்தம் மேற்கொண்டு 23/8/2010 முன்பாக நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் இருந்து விலக்களிக்கும் வகையில் தேவையான சட்டப்பூர்வ ஏற்பாடுகளை ஒன்றிய அரசு மேற்கொண்டு தேசிய ஆசிரியர் கல்வி குழுமம் NCTE வழியாக இது தொடர்பான தெளிவான மற்றும் ஒருமித்த அதிகாரப்பூர்வ அறிவுறுத்தல் சுற்றறிக்கையை உடனடியாக வெளியிட வேண்டுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. 3. மேற்கண்ட நடவடிக்கைகள் மூலம் நீண்ட காலமாக பணியாற்றி வரக்கூடிய ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு மற்றும் பதவி உயர்வு உள்ளிட்ட உரிய பணி பலன்கள் எவ்வித தடையுமின்றி தொடர்ந்து கிடைப்பதை உறுதி செய்யுமாறு ஒன்றிய அரசை பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. உறுப்பினர் ச. சிவகுமார் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கிறது. அதே வழியில் 2010க்கு முன்னாடி நடைமுறையில் உள்ளதை பதவி உயர்வு, பென்ஷன் போன்றவற்றை நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை வரவேற்கிறேன். அதே வேளையில் கல்வித்துறை பொது பட்டியலுக்கு போனதுனால தான் இவ்வளவு ஒரு பிரச்சனை. அது மாநில பட்டியல் சேர்க்குமாறு இந்த தீர்மானத்தை ஆதரித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன்.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு கல்வி அமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கின்ற தனி தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஆதரிக்கிறேன். தொடர்ந்து இடைநிலை ஆசிரியர்கள், பட்டாதாரி ஆசிரியர்கள் 2010 ஒன்றிய அரசாங்கம் தகுதி தேர்வு, ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டை கொண்டு வந்த பிறகு அவருடைய பதவி உயர்வு, அதே போல உரிய பயன்கள், அதே போல ஆசிரியருடைய பணி பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக இருந்தது. ஆகவே அந்த ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்விலிருந்து விலக்கு வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது. நேற்று கூட சட்டமன்றத்தில் நான் அதை வலியுறுத்தினேன். இன்றைக்கு அந்த ஆசிரியர்களுக்கு தகுதி தேர்விலிருந்து விலக்கு அளிக்கும் வகையில் இந்த தீர்மானத்தை நம்முடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக ஆதரித்து வரவேற்கிறேன்.